பாபிலோன் நகரம் பொன்மயமான நகரம், வியாபார ஸ்தலம், உலகத்தின் செல்வங்கள் குவிந்திருந்த பட்டணம். ஆனால் அதன் அஸ்திவாரம் பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தது. அங்கே நீதியும் நேர்மையும் காணப்படவில்லை. ஆடம்பரமும் அக்கிரமமுமே கோலோச்சின. தேவன் வெகுகாலமாய் பொறுத்திருந்தார். ஆனால் பாவத்தின் அளவு மீறிய போது அவருடைய நியாய தீர்ப்பு நெருங்கி வந்தது. வானதூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான். அவனுடைய மகிமை பூமியை பிரகாசமாக்கியது. அவன் பலத்த சத்தமிட்டு சொன்னான், பாபிலோன் விழுந்தது, விழுந்தது! அது பேய்களின் உறைவிடமாயிற்று, அசுத்த ஆவிகள் தங்கும் இடமாயிற்று. அசுத்தமான பறவைகள், அருவருப்பான மிருகங்கள் அனைத்தும் குடியிருக்கும் இடமாயிற்று. இந்த வார்த்தைகள் ஏசாயாவின் இதயத்தில் இடியாய் விழுந்தன. அவன் பாபிலோனின் பெருமையையும் செல்வத்தையும் கண்குளிரக் கண்டிருந்தான். அவனுடைய காதலி லீனா அந்த நகரத்தில் வாழ்ந்தாள். அவள் ஒரு ஏழை பெண். ஆனால் அவளுடைய அன்பு ஏசாயாவுக்கு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக இருந்தது. பாபிலோனின் ஆடம்பர வாழ்க்கைக்கு மத்தியிலும் அவர்களுடைய அன்பு ஒரு தூய நதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஏசாயா ஒரு சாதாரண வியாபாரி. நேர்மையையும் உண்மையையும் தன் வாழ்வின் நெறியாக கொண்டவன். பாபிலோனின் அக்கிரமங்கள் அவனை புண்படுத்தின. லீனா அவனுக்கு ஆறுதலாக இருந்தாள். அவர்கள் இருவரும் ஒரு எளிய அமைதியான வாழ்க்கையை கனவு கண்டார்கள். ஆனால் அந்த கனவு இப்போது கேள்விக்குறியாகியிருந்தது. வானதூதனின் வார்த்தைகள் பாபிலோன் நகரெங்கும் எதிரொலித்தன. வியாபாரிகள் புலம்பினார்கள், கப்பலோட்டிகள் கதறினார்கள். ஏனெனில் அவர்களுடைய வருமானம் நின்று போனது. பாபிலோனின் ஆடம்பரம் ஒரு நொடியில் சாம்பலானது. ஏசாயா பதறியடித்து லீனாவை தேடினான். நகரம் முழுவதும் கலவரக்காடாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் தீயின் சுவாலைகளும் இடிந்து விழும் கட்டிடங்களின் சத்தமும் கேட்டன. அவனுடைய இதயம் திகிலில் உறைந்தது. லீனா எங்கே இருப்பாள்? அவள் பத்திரமாக இருப்பாளா? பல மணி நேர தேடலுக்கு பிறகு ஏசாயா லீனாவை ஒரு பழைய ஆலயத்தின் இடிபாடுகளில் கண்டுபிடித்தான். அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் கண்ணீர் மல்க ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். ஏசாயா, எல்லாம் முடிந்துவிட்டது, இந்த நகரம் அழிந்துவிடும் என்று லீனா கதறினாள். இல்லை லீனா, நாம் இருவரும் ஒன்றாக இருப்போம். தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று ஏசாயா அவளுக்கு ஆறுதல் கூறினான். அன்றன்று இருவரும் அந்த இடிபாடுகளுக்குள்ளேயே தங்கினார்கள். பயமும் நிச்சயமற்ற நிலையும் அவர்களை சூழ்ந்திருந்தன. ஆனால் ஒருவருக்கொருவர் இருந்த தைரியத்தில் அவர்கள் அமைதியடைந்தார்கள். ஏசாயா தன்னுடைய பைபிளை எடுத்து திருவெளிப்பாடு அதிகாரத்தில் பாபிலோனின் வீழ்ச்சியை பற்றிய வசனங்களை படித்தான். அப்பொழுது பலமுள்ள வேறொரு தூதன் ஒரு பெரிய ஏந்திரக் கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, பாபிலோன் என்னும் பெரிய பட்டணம் இப்படியே பலமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாது என்ற வசனத்தை அவன் வாசித்தபோது பாபிலோனின் அழிவு எவ்வளவு முழுமையானதாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். லீனா ஏசாயாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஏசாயா, நாம் எங்கே போவோம்? தேவன் நமக்கு வழிகாட்டுவார் லீனா, நாம் அவரை நம்புவோம் என்று ஏசாயா உறுதியுடன் சொன்னான். திடீரென்று அந்த இடிபாடுகளுக்கு வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. ஏதோ பெரிய மிருகம் உருமுவது போல இருந்தது. ஏசாயாவும் லீனாவும் பயத்தில் ஒருவரை ஒருவர் இறுகப் பிடித்து கொண்டார்கள். இறுகு அவர்களை விழுங்குவது போல இருந்தது. அந்த உருவம் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்தது. அது ஒரு பெரிய கருப்பு நிற நாய். அதன் கண்கள் சிவப்பாக எரிந்தன. அது அவர்களை நோக்கி உருமியபடி நெருங்கி வந்தது. ஏசாயா லீனாவை தள்ளிவிட்டு முன்னால் நின்றான். அவன் கையில் ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த நாயை நோக்கி வீசினான். ஆனால் அந்த நாய் அசரவில்லை. அது ஏசாயாவின் மீது பாய்ந்தது. லீனா பயத்தில் கத்தினாள். ஆனால் ஒரு கணம் தாமதிக்காமல் அவள் அருகில் கிடந்த ஒரு கூரான மரக்கட்டையை எடுத்து அந்த நாயின் முதுகில் ஓங்கி அடித்தாள். நாய் அலறியடித்து பின்வாங்கியது. ஆனால் அதன் கண்கள் இன்னும் அவர்களை வெறித்தனமாக பார்த்தன. நாம் இங்கிருந்து போக வேண்டும் ஏசாயா என்று லீனா பதட்டமுடன் சொன்னாள். இருவரும் அந்த இடிபாடுகளில் இருந்து வெளியேறி இருண்ட தெருக்களில் ஓடினார்கள். அந்த நாய் அவர்களை தொடர்ந்து வந்தது. அதன் பயங்கரமான உருமல் சத்தம் அவர்களை மேலும் திகிலடைய செய்தது.
திடீரென்று அவர்கள் முன்னால் ஒரு பெரிய பள்ளம் தோன்றியது. அது பாபிலோன் நகரத்தின் அழிவை அடையாளமாகியிருந்தது. அவர்கள் நின்ற இடம் இடிந்து விழும் நிலையிலிருந்தது. அந்த நாய் அவர்களை நெருங்கிவிட்டது. ஏசாயா லீனாவின் கையை பிடித்து கொண்டான். இதுதான் நம் முடிவு போலிருக்கிறது லீனா. லீனா அவனுடைய கண்களை பார்த்து சொன்னாள், நீங்கள் என்னுடன் இருந்தால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஏசாயா. அந்த நொடியில் ஏசாயாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் அருகில் இருந்த ஒரு பெரிய கல் தூணை நோக்கி ஓடினார்கள். அந்த நாய் அவர்களை தொடர்ந்து வந்தது. ஏசாயா லீனாவை அந்த தூணின் மேல் ஏறச் சொன்னான். அவள் தயங்கிய போதும் அவன் அவளை ஏறச் செய்தான். ஏசாயாவும் அவளை பின்பற்றி ஏறினான். அந்த நாய் கீழே அவர்களை நோக்கி குரைத்துக் கொண்டிருந்தது. அதன் பற்கள் கூர்மையாகவும் பயங்கரமாகவும் இருந்தன. நேரம் செல்ல செல்ல அந்த நாயின் ஆக்ரோஷம் குறைந்தது. அது களைப்படைந்து கீழே படுத்துக்கொண்டது. ஏசாயாவும் லீனாவும் அந்த தூணின் மேலேயே பல மணி நேரம் காத்திருந்தார்கள். பாபிலோன் நகரம் எரிந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் புகை மண்டலமாக இருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அமைதியாக இருந்தார்கள். அவர்களுடைய அன்பு அவர்களுக்குள் ஒரு அரணாக இருந்தது. பொழுது விடிந்தபோது அந்த நாய் அங்கிருந்து போய்விட்டதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் இருவரும் கீழே இறங்கினார்கள். நகரம் முழுவதும் நாசமாகியிருந்தது. ஆனால் அவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை மட்டும் இன்னும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பாபிலோனின் அழிவுக்கு பிறகு ஏசாயாவும் லீனாவும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வெகு தூரம் நடந்து ஒரு சின்ன கிராமத்தை அடைந்தார்கள். அங்கே அவர்கள் ஒரு எளிய குடிசையை அமைத்து தங்கினார்கள். ஏசாயா தன்னுடைய வியாபாரத்தை மீண்டும் தொடங்கினான். லீனா அவனுக்கு உதவியாக இருந்தாள். அவர்கள் பாபிலோனின் ஆடம்பர வாழ்க்கையை மறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு இப்போது அமைதியும் சந்தோஷமும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். அவர்களுடைய அன்பு மேலும் ஆழ்ந்தது. பாபிலோனின் அழிவு அவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. செல்வமும் புகழும் நிலையற்றவை. ஆனால் அன்பும் விசுவாசமும் என்றும் நிலைத்திருக்கும். ஒரு நாள் ஏசாயா லீனாவிடம் சொன்னான், நாம் பாபிலோனில் கண்ட திகிலையும் அழிவையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆனால் அந்த கடினமான நேரத்தில்தான் உன்னுடைய அன்பின் உண்மையான பலத்தை நான் உணர்ந்தேன் லீனா. லீனா புன்னகைத்து சொன்னாள், உங்கள் அன்புதான் எனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்தது ஏசாயா. நாம் ஒன்றாக இருந்தால் எந்த ஆபத்தையும் சந்திக்கலாம். அவர்கள் இருவரும் தங்கள் புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பாபிலோனின் வீழ்ச்சி அவர்களுக்கு அழிவை மட்டுமல்ல, அன்பின் மகத்துவத்தையும் விசுவாசத்தின் வலிமையையும் உணர்த்தியது. திருவெளிப்பாடு அதிகாரம் 18 சொல்லப்பட்ட பாபிலோனின் அழிவு உலகத்தின் மாயங்களுக்கு அடிமையாகாமல் நிலையான அன்பையும் விசுவாசத்தையும் தேட வேண்டிய அவசியத்தை அவர்